அவர்களை நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனை கோபப்படுத்தி தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் தள்ளி இருக்கிறோம். இந்த ஓசியா 12 யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்ல, என்ன சொல்றார் தெரியுமா? ஆமென். 9வது வசனத்துல, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான். இந்த வார்த்தை கவனிங்க. என்னைக்கு உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தானோ அதிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களிலே, இதுதான் அவர் மனசுல இருக்கு, இவன் நல்லா இருக்கணும், இவன் வாழ்ந்து இருக்கணும். ஏன்னா யாக்கோபுக்கு பேரே என்ன தெரியுமா? எத்தனை ஏசா சொன்னா, நீங்க விடுங்க. கூடாரவாசி யாக்கோவே யார்தான்? கூடாரவாசி. ஆனா அவன் கூடாரத்தில் இருந்து நாட்கள் பல ஆயிட்டு. ஆண்டவர் திருப்பி அவனை கைப்பிடிச்சு கொண்டு வரார். அவர் மனசுல இருக்கிறது நீ வாழ்ந்து இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல சொல்லிட்டு அடுத்து அதை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 10வது வசனத்தை பாருங்கள். அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஊழியக்காரர்கள்ட்ட சொல்றார், தீர்க்கதரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளி. தரிசனங்கள் மூலமா சொல்றேன், வார்த்தைகள் மூலமா சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். 12வது வசனம், யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். வாக்குத்தத்தம் இருக்கு. எகிப்திலிருந்து கைப்பிடித்து அழைத்தது முதல் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். அப்போ நீ ஏன் சித்தெல்லாம் செய்யணும் யாக்கோபே? நான் உன்னை ரட்சித்ததெல்லாம் நீ எவ்வளவு சிம்பிளா மறக்கிற? நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு? ஆனா உன் மாம்சமும் மனசும் ஒண்ணு விரும்புது. ஏன்னா ராகேல பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சிட்டு. யாக்கோபே, உன்னை உருவாக்கினவர் நீ. யாக்கோபே, நீ பூச்சியா இருக்கும் போதே நான் உன் கையை பிடிச்சிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு நீ ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால ராகேலுக்கு ஒண்ணு பிடிக்குது. ஆனா நீ டாட்டா இருக்கும் போதே எனக்கு ஒண்ணு பிடிச்சது. ஆமாவா இல்லையா? அப்படிதான் நாங்க ஒரு ஸ்கேன்ல என்ன தெரியுது பாருங்க, என்ன தெரியுது? ஒண்ணு நீ டாட்டா இருக்கும் போதே உனக்கு என்ன பிடிச்சிட்டு. ஆனா ராகேலுக்கு நீ அப்படியே மறந்துட்டே. வாக்கு தத்துவம் உன் மேல இருக்கு, எல்லாமே உன் மேல இருக்கு. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவர் அவரு. நீ என்னடா நான் செய்யறது ஃபுல்லா கர்த்தர் யாக்கோபுக்கு நிர்ணயித்தது லேயாள். ஆனா லேயாள் யாக்கோபுக்கு பிடிக்கல. ஏன்னா கர்த்தர் அந்த லேயாள் வழியாக யார் பிறக்கிறா? யூதா வம்சத்துல யார் வாரா? இயேசு. இது ஆதி முதல் நிர்ணயிக்கப்பட்டது. இன்னொரு சத்தியம் தெரியுமா? ராகேல் திருமணம் பண்ணான். கானானுக்கு போகிற வழியில ராகேல் அவுட். கானானுக்கு போகல, லேயாள் போனான். ஆபிரகாம் மரித்த போது ஆபிரகாம் சொன்னார், சாராள் பக்கத்தில் என்ன வச்சிரு. சாராள் பக்கத்தில் ஆபிரகாம் வச்சாங்க, ரெபேக்காள் பக்கத்தில் ஈசாக்க வச்சாங்க. யாக்கோபு ரொம்ப நேசித்தது ராகேல. ஆனால் அவன் சரீரம் எது பக்கத்தில் வைக்கப்பட்டது தெரியுமா? அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் பக்கத்தில் தான் வைக்கப்பட்டது. ஏன்? தேவன் நிர்ணயித்தது. அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட 14வது வசனம், எப்ராயிமோ அவரை கோபப்படுத்தினான், மிகவும் கோபப்படுத்தினான். உனக்கு நான் வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறேன், உனக்கு நான் தேவனா இருக்கிறேன், உனக்கு நான் அது செய்யறேன் இது செய்யறேன்லாம் சொல்றேன், உன்னை நான் திரும்பவும் கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணுவேன். நீ கூடாரவாசியா இருந்த, ஆனா உன்னுடைய செயல்னால இப்ப வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஏசாவனை இருக்க விடாம ஆக்கிட்டான் பாத்தியா?
ஓட வைக்கிறான் பத்தியா, எங்கேயோ ஓடி யார்கிட்டயோ தஞ்சம் புகுந்து அங்கேயும் இருக்கு. அங்க கொஞ்சம் முகம் மாறினாலே, இன்னொரு வீட்டுல நம்ம இருக்கும்போது அந்த வீட்டாருடைய முகம் மாறினாலே நமக்கு இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா இன்னொரு வீட்டுல முகம் மாறினாலும் இருக்க முடியல. பாத்தியா யாக்கோவே, நான் உனக்கு உன்னை கூடாரங்கள்ல குடியிருக்க பண்ணுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்யறேன். அது வேண்டாம், அது வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் தண்டிக்கிறார், மட்டாய் தண்டித்தார். யாபோக்காற்றின் கரையின் அனுபவம் மட்டும் யாக்கோபுக்கு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு யாக்கோபு இல்ல. ஆனா எந்த இடத்துல உடையணுமோ, எந்த இடத்துல விழுந்து அழணுமோ, அந்த தருணத்தை, அந்த இரவு மட்டும் யாக்கோபு தூங்கி இருந்தா அடுத்த நாள் அவனுக்கு விடியல் இல்லை. ஆனா அந்த இரவுல தேவ சமூகத்துல அவன் விழுந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று கதறின போது அந்த இரவுல கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். அவன் நிலத்திலிருந்த தத்தளிப்பு நீக்கப்பட்டது, துக்கம் மாற்றப்பட்டது, கடினமான நுகம் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஒரு வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம், ஆனா அதை படிக்கும் போதெல்லாம் பலன். சகரியா 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த யாக்கோபு மேல கர்த்தர் எப்படி கோபத்தை வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் கோபம். எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் கோபம் தான், ஆனாலும் அந்த கொஞ்சம் தாங்கிற கெப்பாசிட்டி எங்களுக்கு இல்ல. ஆண்டவர் ஏசாயா 54 என்ன சொல்வார்? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? இமைப்பொழுது, இமைப்பொழுது கைவிட்ட போது நிலைமையை பார்த்தீங்களா? இத ஒரு நாள் படிக்கும் போது ஆண்டவரை பார்த்து பாடினேன். இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, யாக்கோபை இமைப்பொழுது கைவிட்டு திருப்பி கையை பிடிக்கும் போது யாக்கோபு அங்க இருந்தான். என்ன நீங்க கைவிட்டு கை பிடிக்கலன்னு பார்த்தா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, இரவும் பகலும் என் கூட இருந்தென்னை நடத்தி செல்லுமையா, இரவும் பகலும் என் கூட இருந்து நடத்தி செல்லும். ஆண்டவர் இதை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இந்த 12வது வசனத்துல ஒரு தூதன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எந்த மட்டும் இறங்காது இருப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தூதர்களே பரிதாபப்படுறாங்க பாருங்க யாக்கோபுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது. அப்ப யாக்கோபு ஆண்டவருக்கு எவ்வளவு ஃபேவரட் பாத்தீங்களா? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட. கொஞ்சம் கவனிங்க. இயேசுவை பிடிக்க வரும்போது இயேசுவை சுத்தி எத்தனை தூதர்கள் நின்னாங்க தெரியுமா? இயேசுவை நைட்டு பிடிக்க வந்தாங்கல்ல, இயேசுவை சுத்தி எத்தனை தூதர்கள் நின்றாங்க தெரியுமா? 12. ஒரு லேகியோனா எத்தனை? 6000. 12 லேகியோனா 72,000த்துக்கும் அதிகமான தூதர்கள் நிக்கிறாங்க. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்ப அதே போல இங்கே அவருடைய ஜனம் கஷ்டப்படும் போது தூதர்கள் சுத்தி இருந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு தூதன் கேட்கிறான், எந்த மட்டும் இறங்காது இருப்பீரப்பா? நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இந்த 70 வருஷமா, இத்தனை வருஷமா, இந்த 18 வருஷமா, இந்த 38 வருஷமா, இந்த 40 வருஷமா ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கி கொண்டிருக்கிறேன். இந்த வேட நல்ல கேளுங்க, மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சொல்லிட்டு தான் சொல்றேன், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம், ஆகையால் மன உருக்கத்தோட. புரியும்படி சொல்லணும்னா, உங்க பிள்ளைய நீங்க கோபத்துல
அவங்க பண்ண ஒரு செயல்னால உங்களுக்கு கோபம் தாங்க முடியாம ஓங்கி படபடான்னு அடிச்சிட்டீங்க. நீங்க அடிக்கும் போது ஒருத்தங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு வைங்களேன். உங்க பிள்ளைய நீங்க கோபத்தில் அடிக்கிறீங்க, உங்க பிள்ளை வலியில துடிக்கிறான், அதை ஒருத்தங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை நீங்க பார்த்துட்டீங்க. அதை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 2 காரியம் வெளிப்படும். ஒன்று, அவங்க மேல கோபமும் பிள்ளை மேல இரக்கம். அதுதான் இங்க நடக்குது. எப்படி உங்க பிள்ளைய நீங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க, கோபம் தாண்டும். அவர் அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா உண்மையால அந்த தகப்பனுக்கு அப்படி பிள்ளை அழுவத, நம்ம பிள்ளைங்க அழுகிறத ஒருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னா நம்ம மனசு அடுத்த செகண்ட் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும். இது சத்தியம், இதுதான் உண்மை. நம்ம பிள்ளைங்க அழுறதையோ, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டத்தை இன்னொருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி அடுத்த செகண்ட். ஏன்னா அந்த உறவுங்கிறது அப்படிதான். ஹல்லேலூயா. இங்க அதான் நடக்குது. அதான் அவர் எப்படி கொண்டார, மகா வைராக்கியமா சொல்லிட்டு அந்த அந்த சுகமாய் வாழ்கிற, எப்பாடா ஏய் ஆட வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு, அங்க பாரு யாக்கோபு அழுதுட்டு இருக்கிறான், ஜாலியா இருக்கலாம். வந்துச்சு கோபம். யாக்கோவுக்கு மேல அவருக்கு எப்படி கோபம் வந்துச்சா? கொஞ்சம் கோபம். யாக்கோபு கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற புறஜாதிகள் மேல எப்படி கோபம் வந்துச்சா? கடுங்கோபம். அவங்க மேல கடுங்கோபம் வந்ததும் கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன். இப்ப புரியுதா? நம்மளை பகைக்கிறவங்க நல்லா வாழ்றது கூட நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தான். நீங்க என்னடான்னா அவங்க வாழ்ந்திருக்கவே, அவங்க சுகமா வாழட்டும். அல்லேலூயா. ஆமான் சுகமா இருந்தாதான் மோர்தேக்காயை நீ குதிரை மேல ஏறுவ. ஆனா நீ ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆமான் இறங்கிடுவான். ஹல்லேலூயா. ஆமென். உருக்கமா எருசலேமினிடத்தில் திரும்பினேன், என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல். அடுத்த வார்த்தை, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். இது தேவன் நிர்ணயித்தது. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு, பின்னும் கூறு. திரும்ப திரும்ப சொல்லாத, திரும்ப திரும்ப சொல்லு. 70 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிற பட்டணம் திரும்ப எழும்புவாங்க. ஆமென். அன்று சொல்ல திரும்ப. இதான் யாக்கோபு, இது தேவன் நிர்ணயித்தது. அவ்வளவுதான். எல்லாம் நடக்கணும்னா 2020 நடந்திருக்கணும் பிரதர். கிடைக்கணும்னா 2022 கிடைச்சிருக்கணும். இனி நீ யாரு என்பதை மறக்கிற. நீ தள்ளி நிற்கிற புறஜாதியான் அல்ல, நீ பக்கத்தில் நிற்கிற அவருடைய பிள்ளை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. என் ஆண்டவர் கையை வச்சிட்டார்னா எல்லாரும் வலது கையை வைத்து, நான் புறஜாதி அல்ல, நான் அவருடையவன், நான் அவருடையவள். சத்தமஸ், நான் புறஜாதி அல்ல, நான் யாரோ அல்ல, நான் அநாதை அல்ல, நான் அவருடையவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்க கொண்டு விட்டார் தெரியுமா? ஏன்னா நான் அவருடையவன். என்னுடைய முடிவு அவருக்கு மகிமையாதான் இருக்கணுமே தவிர அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதா இருக்கக்கூடாது. ஓ ரலபா தடரபா. உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குல்ல, அதுல கர்த்தருக்கு மகிமையாதான் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்காது, இருக்க விட மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படலாம் அப்படின்னு கேட்கிறார். இஸ்ரவேலர்கள் ஏன்னு பாக்குறாங்க. ஏய், உன் மேல என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை செய்துவிட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்க படிக்கும் போது தெரியும். விசேஷமா எசேக்கியேலை கொண்டு சொல்லுவார்,
ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், இவைகள் எல்லாம் நான் உங்கள் நிமித்தம் செய்யல, என் நாமத்தின் நிமித்தம். ஏன்னா உன் மேல நான் என் நாமத்தை எழுதி வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கு? தத்தளிப்பு, மூச்சு முட்டுது. ஹல்லேலூயா. தேவன் என்ன நிர்ணயித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சத்துரு உங்க வாழ்க்கையை பார்த்து சிரிக்கிறானா? சிரிக்கட்டும். ஆமா. எனக்குள்ள செய்தி கேட்டுட்டு போய் சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா, கொஞ்சம் கூட நல்லா. நீ ஏன் நீ சத்துருக்க பாத்தியா? நீ இன்னும் எழும்பல பாத்தியா? நீ இன்னும் சிரிக்கல. அல்லேலூயா. நம்மளை பகைக்கிறவங்களை சிரிக்க வச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு என்ன வந்துச்சா? கடும் கோபம் வந்துச்சு. யார் மேல தெரியுமா? அல்லேலூயா. அப்போ பிள்ளை மேல இருக்கிற கோபம் அப்படியே திரும்புது. எப்படிங்க இருக்கும்? அல்லேலூயா. எத்தனை சிலருக்கெல்லாம் அப்படியே மூட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களை பத்தி பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்கு வரும், வாசல்லே மிதி விழும். உடனே அப்படி ஒரு சந்தோஷம். உங்க பிள்ளை. சிலர்லாம் உண்மையான காரியத்தை சொல்லணும். சிலர் அந்த பெற்றோரை கோபப்படுத்துறதுக்குன்னே சொல்லுவாங்க. உங்க பையன் அப்படி கோபப்படுத்தி அந்த டீச்சர்ஸ் முன்னாடியோ அல்லது யார் முன்னாடியோ வச்சு அந்த பையனை அடிக்கணும். அவன் மேல ஒரு அடியை விழ வச்சிடணும். அடி விழ வைக்கும் போது உடனே அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஆனா உள்ள அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்பாடா. ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்பாவுக்கு மனசு உடைஞ்சிரும். அதுவரை வாங்கி கேட்டு கொடுக்காத ஐஸ்கிரீம் அன்னைக்கு வாங்கி கொடுக்கப்படும். ஆமாவா இல்லையா? ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்களே, நீ கஷ்டப்படுறதை பார்த்து இன்னைக்கு 4 பேர் சிரிக்கிறாங்க. அவருடைய வைராக்கியம் ஏறிட்டே இருக்கு. அவரு சொல்றார், இந்த பட்டணம் இன்னும் நன்மையினால நிரம்பும். ஆயிரம் நாவிரும் நன்றி சொல்கிறாரே. அதனாலதான் சங்கீதம் 90:15 நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக. இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க. இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய வல்லமை, இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியும். 1-2 வருஷம் இல்லப்பா. ஆமென். ஏன்னா என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல. உங்க டைரியில மேல பெருசா எழுதி வச்சுக்கோங்க, இந்த தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல, இளைப்பாறுதல் தான் நிரந்தரம். தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் என்னை கூடாரத்திலே சுகமாய் தாபரிக்க பண்ணுவார். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கத்தை நிர்ணயித்திருக்கிறார். ஒடுக்கினவனுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறார்? இனி வாசியுங்கள் 14 ஏசாயா 14:3-4 வாசியுங்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. அதுதான் ஒரு சைடுல மன உருக்கத்தை காட்டுகிறார், இன்னொரு பக்கத்துல கடுங்கோபத்தை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. பார்வோன் இந்த பக்கம் நிக்கிறான், இஸ்ரவேலர் இந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் நிக்கிறவங்க மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துதிக்கிறாங்க. அந்த பக்கம் நிக்கிறவன் மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துக்கிக்கிறான். இதுதான் கர்த்தர் கிரியை செய்யும் போது நடக்கிறது. ஒரு கூட்டத்தாருக்கு பயங்கர சந்தோஷம், இன்னொரு கூட்டத்தார் அலறாங்க.
ஆமென். யாத்திராகமம் 14 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். 14வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலரை கால் நனையாம நடந்து போக பண்ணினார். இஸ்ரவேலர் யாராவது வருத்தத்தோடு போனாங்களா? இல்ல. எப்படி போயிருப்பாங்க? ஜலம் எப்படி இருக்கிறது? வலது புறமும் இடது புறமும் மதிலா எப்படி குவிந்து நிக்குது. அப்போ தொட்டா என்னதான்? தண்ணி தான். இப்போதான் ஃபாரின்ல எல்லாம் அண்டர் கிரவுண்டில் அக்வாரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ் போட்டு மேலே என்னெல்லாம் ஓடும்? மீன்லாம் ஓடும். ஆண்டவர் அன்னைக்கே காட்டி கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களை அப்படி பார்த்துட்டே போகிறாங்க. என்ன பாரு யாராவது வருத்தத்தோடு போனாங்களா? இல்லை, ஜாலியாக போனாங்க. ஆனால் இவங்க வரும்போது இவர்கள் எப்படி நடத்தினாரா? வருத்தத்தோடு. இவங்களுக்கு இருந்தாலும் ஒன்றும் பார்க்கவே முடியாது, வருத்தத்தோடு. அப்போ எகிப்தியர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. இப்பதான் இவங்க என்ன பார்க்கறாங்க? கர்த்தர் துணை நிற்கிறாங்க. இவங்க ஓடி போலான்னு சொல்லும் போது கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்படியே நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். 28 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இதுதான் கர்த்தர் ஒடுக்கினவனுக்கு செய்கிற நியாய தீர்ப்பு. இனி ஏசாயா 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லணும், ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஆண்டவர் என்ன சொல்றார்? பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும். இதை நீ சொல்லணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இதை சொல்லு. அவன் மேல உனக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி இருக்குல்ல, அதன் மேல சொல்லு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், ஒடுக்கினவன். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது. யாரை பார்த்து சொல்றார்? யார் மேல இருந்த துக்கத்தையும். இனி 3ல இருந்து ஒரு விஷயம் கூட வாசிங்க. இந்த வசனம் உள்ள போன, அதுக்கு தான் திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கிறேன். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும். அப்ப யார் துக்கப்படுத்தப்பட்டானோ அவன் சொல்லணும். யார் தத்தளிக்கிறானோ, தத்தளிப்புக்கு காரணமா ஒருத்தர் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாரு, அவனை பார்த்து நீ சொல்லு, அவன் மேல் சொல்லு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். நல்ல கையை தட்டி ராபா ஷாலா பாகாரா அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அநேக பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியை வெளியேற இயேசுவின் நாமத்தில். உன் மேல தேவனுடைய தண்டனை வருகிறது, உன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். சபையே, பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக இந்த யுத்தம் நீங்கள் செய்யணும். தேவன் இதை நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை உயர்த்தமாக்குவார்? கர்த்தர் இதை செய்யும்படி கரத்தை நீட்டி இருக்கிறார். யார் இதை திருப்புவார்? சத்தமா சொல்லுங்க, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 6வது வசனம். உக்கிரங்கொண்டு. அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமா. அதாவது செங்கோலை முறித்து போட்டார்னா இதுவரை அவனுடைய ஆளுகை ஓமையில இருந்துச்சு. உன்னை எழும்ப விட மாட்டேங்கிறான். 18 வருடம் அந்த கூனி மேல யாருடைய ஆளுகை இருந்துச்சு? சாத்தானுடைய ஆளுகை இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்துட்டாருன்னா அதை முறிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேற எந்த ஆளுகையும் கர்த்தருடைய ஆளுகை அன்றி. இந்த வசனத்தை வீட்டில் ஃபுல்லாக வசனம் போடுறது வேலைதான்.
ஆமென். 16:5 ஏசாயா 16:5 எல்லாரும் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் திரும்ப திரும்ப படி. இதுதான் நம்ம இப்படிதான் இருக்கணும். நம்ம வீடு கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். என் மேல வேற செங்கோல் இருக்க கூடாது, அவருடைய கிருபாசனம் தான் இருக்கணும், அவர் தான் அங்க இருக்கணும். ஆமென், ஆமென். ஏசாயா 14:5 துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் கர்த்தர் என்ன செய்தாரா? முறித்து, அது முறிந்தாதான் இது வந்து இது இருக்கணும், கிருபையினால் சிங்காசனம். இனி 14:5 16:5 என்னடா பாஸ்டர் திடீர்னு ஏலம் விடுறாரு? இல்ல, மனசுல இருக்க 14:5 16 போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டு இன்னொரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவா. 14:5 முறிஞ்சா 16:5 ஸ்தாபிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துஷ்டரின் செங்கோல கர்த்தர் முறித்து அவருடைய சிங்காசனத்தை உன் கூடாரத்தின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல ஸ்தாபிக்க போகிறார். ஊராபாலாமா ஷேரே ரீகாராபாபா. துஷ்டரின் தண்டாயுதம், அரசாண்டவர்களின் செங்கோலை கர்த்தர் இதோ முறித்து போடுகிறார். கர்த்தர் இதை நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை உயர்த்தமாக்குவார்? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் சேர் போட்டுட்டார்னா நியாயமாய் நியாயம் விசாரித்து, சத்தமா சொல்லுங்க. அப்ப என் வாழ்க்கையில ஏன் என்ன ஏன் சீக்கிரம் நடக்கல? ஒண்ணும் சிங்காசனம் போடப்பட்டிருக்குதா? என் வாழ்க்கையில் 38 வருஷம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனுக்கு நடக்காதது இயேசு வந்து 38 நிமிஷத்துல நடக்குது. ஆமே, 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனுக்கு நடக்காதது இயேசு வந்து 38 நிமிஷத்துல நடக்குது. நடக்குதா இல்லையா? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல், எல்லாரும் சொல்லுங்க, என் கூடாரத்தில், என் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். என் கூடாரத்தில். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லுங்க, ஒடுக்குகிறவன் ஒளிந்து போனா. இது தேவன் நிர்ணயித்தது, இதுதான் நடக்க போகிறது. யாக்கோபே, நீ உன் தாவரங்களிலே சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் 1000 அல்ல 10,000ங்களை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை நம்ம விடுதலையோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முடிந்தவங்க எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 14:5 இன்னைக்கு நடக்க போகுது. 16:5 நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன 14:5? சத்துருவின் செங்கோல் முறித்து போடப்படுகிறது. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. என் கூடாரத்திலே அவர் உண்மையாய் வீற்றிருக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் பார்க்க போறேன். ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் சந்தோஷம் தானே. ஆமென். கொடியவன் அற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் சந்தோஷம் தானே. 1000 அல்ல 10,000ங்களை, 1000 அல்ல 10,000ங்களை வெற்றியை தந்து விட்டாரே,
வெற்றியை தந்து விட்டாரே. கொடியவனற்று போனான், கொடியவனற்று போனானே, எல்லை இல்ல சந்தோஷம் தானே. நம்ம சீயோனே, சீயோனே, சீயோனே கம்பீரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே. ஆமென். சீயோனே, சீயோனே கம்பீரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே. தீங்கை நீ காண்பதில்லை, தீங்கை நீ காண்பதில்லை, வெற்றியும் சந்தோஷமும் பெருகுது பெருகுது. ஆமென். கொடியவனற்று போனானே, ஒடுக்கிறவன் ஒளிந்து போவானாக. கொடியவனற்று போனானே, கொடிய ஆமென், ஆமென். எல்லை இல்ல சந்தோஷம் தான். தமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக தீவிரமாக புறப்பட்டாரே. தமது ஜனத்தின் ஆமென் தீவிரமாக புறப்பட்டாரே. கழுத்தளவாய் அஸ்திபாரம் தீரப்பாக்கி, கழுத்தளவாய் எல்லாரும் சொல்லுங்க. துஷ்டனின் வீட்டில் உள்ள தலைவானை வெட்டி நீர், துஷ்டனின் கொடியவன் அச்சு போனான், கொடியவன் அச்சு போனானே. ஊராலா மாமரே, ஹல்லேலூயா. நம்ம எல்லை இல்ல சந்தோஷம் தான். கொடியவன் அச்சு போனானே, ஓ ஆயிரம் அல்ல, ஆயிரம் அல்ல, 10,000ங்களை, ஆயிரம் அல்ல, வெற்றியை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. ஆவே கொடியவனற்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் செங்கோல் முறிக்கப்படுகிறது. உன் மேல சத்துருவுக்கு ஆளுகை இல்லை. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும்படிக்கு கிருபையினால், கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், கிருபையினால். ஷரபலப கரபலப தடரப ஓரபலப ரபலப ஷெலமவர. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலே உம்முடைய சிங்காசனம், உம்முடைய சிங்காசனம் கிருபையினாக, 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 கிருபையினாக சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதாக. கிருபையினாக, கிருபையினாக, கிருபையினாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினால், கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கொடியவன் அற்று போவான். உன்னை ஒடுக்குகிறவனை பார்த்து நீ இதை சொல். அவன் மேல் இந்த வார்த்தையை சொல். உன்மேல், உன் குடும்பத்தின் மேல சொல்லு. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். உன்னை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லு, நீ ஒளிந்து போவாய். உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் நிர்ணயித்த காரியம் இதுவே. யாக்கோபே இவைகளை நினை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது. அப்படியே 2 கைகளை உயர்த்தி, ஏதும் இல்லை என்ற கவலை, துணையாளர் ஏதும் இல்லை ஆமென். துணையாளர் ஓ சொன்னதை செய்திடும்
தகப்பன்னவர் சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லுங்க, நம்புவே நம்புவே இறுதி வரை நம்புவே நம்புவேனப்பா நம்புவேனப்பா என் இயேசுவையே நம்புவே. நம்பி சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கடைசியாய் நம்புவேன் இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை உயிர்ப்பித்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எஸ் லார்ட், எங்கள் மேல சத்ருவின் செங்கோல் அல்ல, உம்முடைய சிங்காசனமே ஸ்தாபிக்கப்பட போகிற. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, துக்கத்தையும் தத்தளிப்பையும் கடினமான அடிமைத்தனத்தை முறித்து உங்களை இளைப்பார பண்ணும் அக்காலத்தில் இது தேவனை நீர் நிர்ணயித்தது. ஒவ்வொருவர் மேல இந்த வார்த்தைகளை சொல்லி பிளஸ் பண்ற. இந்த குடும்பங்கள் மேல இனி சத்துருவின் கை ஓங்கவே கூடாதப்பா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க. ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவர். இன்னும் என் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். சாட்சியாய் நிறுத்தும். ஒடுக்குகிற கொடியவன் அற்று போனா அவன் மேல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. நாங்க உங்களை நம்பி சொல்லிட்டோம்பா, சொல்லிட்டோம்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.